தாமஸ் ஆல்வா எடிசன் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர்னு சொல்லப்பட்டவர். 1847ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி அமெரிக்கா ஓஹியோ மாநிலத்தில் உள்ள மிலான் என்ற ஊரில்தான் பிறந்தார். 7 குழந்தைகளில் இளையவர். குடும்பம் பணக்காரமில்லை. ஆனா சிறு வயசிலிருந்தே என்ன, எப்படி, ஏன் கேட்கும் தனி ஆர்வம் இருந்தது. எடிசன் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இல்ல. சில மாதங்கள் மட்டுமே பள்ளிக்கு போனார். அவர் கேள்விகள் கேட்கிறதாலே ஆசிரியர் அவரை மெத்தனம், பிரச்சனைக்காரன் என்று சொன்னார். இதை கேட்டு அவரது அம்மா நான்சி எடிசன் மிகவும் மனம் புண்பட்டு, என் மகன் முட்டாள் அல்ல, பிரம்மாண்டமானவர் ஆவார் என்று சொல்லி அவரை பள்ளியில் இருந்து எடுத்துவிட்டு வீட்டிலேயே படிக்க வைத்தார். இந்த நம்பிக்கையே எடிசனின் வாழ்க்கையை மாற்றியது. எடிசன் புத்தகங்களை பசியாக படித்தார். அறிவியல், சோதனை, ரசாயனங்களிலே மூழ்கியிருந்தார். 12 வயசிலேயே ரயிலில் செய்தித்தாள், இனிப்பு, நிலக்கடலை விற்று பணம் சம்பாதிக்க தொடங்கினார். ரயிலிலேயே ஒரு குட்டி லேபரட்டரி போட்டார். அதே ரயிலில்தான் அவர் திவிகலி ஹெரல்ட்னு ரயிலில் அச்சடிக்கப்பட்ட முதல் செய்தித்தாளையும் வெளியிட்டார். ஒரு நாள் ஒரு சிறுவன் ரயிலில் சிக்கி விழ போகும்போது எடிசன் அவனை காப்பாற்றினார். அந்த பையனுடைய அப்பா ஒரு டெலிகிராப் ஆபரேட்டர். நன்றி சொல்ல அவர் எடிசனுக்கு டெலிகிராப் மெஷின் எப்படி வேலை செய்கிறது என்று கற்றுக் கொடுத்தார். இதுவே எடிசனின் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பமாகிவிட்டது. 21 வயசில் எடிசன் போஸ்டனுக்கு புறப்பட்டார். அங்குதான் அவரது முதல் கண்டுபிடிப்பு எலக்ட்ரிக் போட் ரெக்கார்டர் பிறந்தது. ஆனால் அரசியல்வாதிகள் இதை நிராகரித்து விட்டார்கள். சீக்கிரம் வாக்கு எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு நன்மை இல்லையா என்றார். இந்த தோல்வி எடிசனுக்கு ஒரு வரலாற்று பாடம் கற்றுத்தந்தது. மக்கள் தேவைப்படாததை கண்டுபிடிக்காதே. பின்னர் நியூயார்க்கு சென்று சில டெலிகிராப் மேம்பாட்டுகள் செய்தார். அதனால் சம்பாதித்த பணத்தால் 1876இல் மென்லோ பார்க்கில் உலகின் முதல் ஆராய்ச்சி ஆய்வகத்தை தொடங்கினார். இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான சோதனைகள். தூக்கம், ஓய்வு என்றே கிடையாது. ஒரே நம்பிக்கை, கடின உழைப்பு, வெற்றி. 1877இல் எடிசன் போனோகிராஃப் உருவாக்கினார். இதுவே மனித குரலை பதிவு செய்து மீண்டும் கேட்கச் செய்த முதல் இயந்திரம். மக்கள் அதிர்ந்து விட்டார்கள். மந்திரவாதி போல இருக்கிறாரே என செய்திக்காரர்கள் எழுதினர். அதனால்தான் அவர் பெயர் தி விசர்ட் ஆஃப் மென்லோ பார்க். முன்னாடியே சில விளக்கு உருவாக்கியிருந்தாலும் அது பாதுகாப்பானதும் நீண்ட நேரம் எரிவதும் இல்லை. எடிசன் சுமார் 4000க்கும் மேல் பொருட்கள் சோதனை செய்தார். பருத்தி, தேங்காய் நார், மூங்கில், கம்பிகள். இறுதியாக 1879இல் நீண்ட நேரம் எரியும் பிராக்டிக்கல் மின் விளக்கு பிறந்தது. ஆனால் எடிசன் அங்கேயே நின்றுவிடவில்லை. ஒரு விளக்கு எரிய வேண்டுமானால் மின் நிலையம், வயரிங், சுவிட்ச், மீட்டர் எல்லாமே தேவை. அதனால் 1882இல் நியூயார்க்கில் உலகின் முதல் மின் நிலையத்தை திறந்தார். நம்முடைய இன்றைய மின்சார உலகம் அந்த நாளிலிருந்துதான் தொடங்கியது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடித்த தொலைபேசிக்கு எடிசன் கார்பன் டிரான்ஸ்மிட்டர் கண்டுபிடித்ததால் சத்தம் தெளிவானது. பின்னர் திரைப்படத்துக்குள் நுழைந்தார். கினேட்டோஸ்கோப் என்ற ஆரம்பகால மூவி மெஷின் கண்டுபிடித்தார். உலகின் முதல் திரைப்பட ஸ்டூடியோக்களில் ஒன்றான தி பிளாக் மரியாயும் அவர் கட்டினார். 1871இல் மேரி ஸ்டில்வெல் என்பவரை திருமணம் செய்தார். 3 குழந்தைகள். மேரி மறைந்த பிறகு மீனா மில்லர் என்பவரை 1886இல் திருமணம் செய்தார். இன்னும் 3 குழந்தைகள். மிகுந்த செவித்திறன் குறைபாடுடன் இருந்தும் இறுதி வரை அவர் சோதனைகள், குறிப்புகள், ஆய்வுகள் அனைத்தும் தொடர்ந்தார். எடிசன் 1100க்கும் மேற்பட்ட காப்புரிமைகள் பெற்றவர். அவருடைய உலக பிரசித்தி பெற்ற வரிகள்: Genius is 1% inspiration and 99% perspiration. புத்தியோட்டம் 1%, உழைப்பே 99%. ஒருமுறை மின்விளக்கு ஆயிரக்கணக்கான தடவை தோல்வி அடைந்ததை பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், நான் தோல்வி அடைந்ததில்லை. வேலை செய்யாத 10,000 வழிகளை கண்டுபிடித்தேன். பின்னர் ரப்பர், பேட்டரி உற்பத்தி துறைகளிலும் ஆய்வு செய்தார். 1931 அக்டோபர் 18ஆம் தேதி 84 வயதில் மரணமடைந்தார். அவர் இறந்த தினத்தில் அமெரிக்கா முழுவதும் 1 நிமிடம் விளக்குகள் அணைக்கப்பட்டது. விளக்கை கொடுத்த மனிதருக்கு கிடைத்த மிக உயர்ந்த மரியாதை. எடிசன் இன்று நவீன உலகத்தின் வடிவமைப்பாளர்னு அழைக்கப்படுகிறார். மின்சாரம், சத்தப்பதிவு, சினிமா, தொலைத்தொடர்பு எல்லா துறைகளிலும் அவர் ஒரு புரட்சி செய்துள்ளார்.